தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறைவனின் லட்சியம் ஈடேற்றம் பெற புது வாழ்வை பூவுலகம் காண வீழ்ந்து போன மானுடன் இம்மண்ணோடு மாய்ந்து போகாமல் மீட்பெனும் வழி காண மரியாளின் வயிற்றில் கருவாய் கலந்து மனித உருவாய் மலர்ந்திட இயேசுவிற்கும் அவர் தாய் மரியாளுக்கும் எல்லா இன்னல்களிலும் துணை நின்று திருக்குடும்பத்தை தாங்கிய நமது பாதுகாவலராம் புனித சூசையப்பர் சந்தித்ததில் அவரது நவநாளை சிறப்பிக்கும் இந்நாளில் விழுபவர்களை எழ செய்பவர் புனித யோசேப்பு என்ற மைய சிந்தனையை இத்திருப்பலி வழியாக சிந்தித்து நம் வாழ்வை வளமாக்கி கொள்ள அழைக்கும் இறைவனின் குரலுக்கு இசைந்து கூடியிருக்கும் இறை சமூகத்தையும் இப்பலி வழியாக எல்லா வரங்களையும் பெற்றுத்தர வந்திருக்கும் குருக்களையும் அருளானந்தர் நகர், சந்தியாகப்பர் நகர், சூசேப்பர் நகர் மற்றும் அன்னை கொலஸ்டிகா கல்லூரியின் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். வீழ்வது என்பது எழுவதற்கே, வீழ்ந்தே கிடப்பதற்கு அன்று என்ற தன்னம்பிக்கை தரும் வரிகளை வார்த்தைகளாக அல்லாமல் நம் வாழ்விலை செய்து காட்டியவர் நம் புனிதர். இறை சித்தம் நிறைவேறக்கூடாது என அணிவகுத்த எல்லா நிலை கடந்து பொறுமையோடு தாங்கியவர் நம் புனிதர். தம் அன்றாட வாழ்விலும் தன்னை சுற்றியுள்ள சமூகத்தில் வாழும் ஏழைகளுக்கு தன் தற்சர் தொழில் மூலம் உதவி செய்து தாங்கியவர் நம் புனிதர். இன்று நம்மையும் நம் குடும்பத்தின் எல்லா கஷ்ட நிலையிலும் வீழ்ந்து போகாமல் நம் மன சுமைகளிலிருந்து தூக்கிவிட காத்திருக்கும் அவர் கரங்களில் நாம் தஞ்சம் அடைவோர்களாய் எழுச்சியுட்டு புது வாழ்வினை காண இத்திருப்பலியில் இணைவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர்கள் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமையும், கிறிஸ்துவே இரக்கமையும், ஆண்டவரே இரக்கமையும், ஆண்டவரே இரக்கமையும். உண்டாகுக உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றி படுத்துகின்றோம். உமது மீதான மாற்றின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியாளே,
உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பீடரில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பின் மறை நிகழ்வின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்கு உரிய காவலில் ஒப்படைத்தீர். அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்ற செய்வீராக. உமோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 45, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 வரை. அப்பொழுது யோசேப்பு தம் பணியாளர் அனைவர் முன்னிலையிலும் இதற்கு மேல் தம்மை அடக்கிக் கொள்ள முடியாமல், எல்லோரும் என்னை விட்டு வெளியே போங்கள் என்று உரத்த குரலில் சொன்னார். யோசேப்பு தம் சகோதரருக்கு தம்மை தெரியப்படுத்தும் பொழுது வேற்று மனிதர் எவரும் அவரோடு இல்லை. உடனே அவர் கூக்குரலிட்டு அழுதார். எகிப்தியர் அதை கேட்டனர். பார்வோன் வீட்டாரும் அதை பற்றி கேள்விப்பட்டனர். பின்பு அவர் தம் சகோதரர்களை நோக்கி, நான் தான் யோசேப்பு, என் தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டார். ஆனால் அவரை பார்த்து அவர்கள் சகோதரர்கள் திகிலடைந்ததால் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் யோசேப்பு தம் சகோதரர்களை நோக்கி, என் அருகில் வாருங்கள் என்றார். அவர்கள் அருகில் வந்தவுடன் அவர், நீங்கள் எகிப்திற்கு செல்லுமாறு விற்ற உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். நான் இங்கு செல்லுமாறு நீங்கள் என்னை விற்றுவிட்டது குறித்து மனம் கலங்க வேண்டாம். உங்கள் மீதே சினம் கொள்ள வேண்டாம். ஏனெனில் உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்கு அனுப்பி அருளினார். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு.
எனது சொந்தம் நீயானால் எனது சுமைகள் மாறிடும். எனது பலமே நீயானால் எனது பயமும் மாறிடும். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டார். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இருந்தார். என்னை தாங்கி நின்றார். வாசம் நல்கும் சுவாசமாக என்னில் நீ கலந்தார். பூவை போல மென்மையாக என்னை தாங்கி நின்றார். வாசம் நல்கும் சுவாசமாக என்னில் நீ கலந்தார். அன்பே உனது அன்பில் நானும் புதிய ஆற்றல் காண்கிறேன். அன்பே உனது அன்பில் நானும் புதிய ஆற்றல் காண்கிறேன். அருளை தந்து வாழ்வில் இணைந்தார். அருளை தந்து வாழ்வில் இணைந்தார். புதுமையாகி போகிறேன். புதுமையாகி போகிறேன். எனது வரமே நீயானால் எனது கவலை மாறிடும். எனது ஜீவன் நீயானால் எனது வாழ்வும் மாறிடும். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டார். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தார். உயிரின் உயிரே வா, எந்த நினைவாய் வா. உயிரின் உயிரே வா, எந்த நினைவாய் வா. நாளும் பொழுதும் என்னை தேடி, நாளும் பொழுதும் என்னை தேடி நீயும் உடனிருந்தார். நீயும் உடனிருந்தார். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டார். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தார். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 9. இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. இறைவா, உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டு உணருமாறு என் கண்களை திறந்திரளும். ஆண்டவரே, பேசும் உம் அடியை நான் கேட்கிறேன். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 9. இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. இதற்கிடையில் சவுல் சீறி எழுந்து ஆண்டவரின் தூதர்களை கொன்றுவிடுவதாக அச்சுறுத்தி வந்தார். தலைமை குருவை அணுகி, இந்த புதிய நெறியை சார்ந்த ஆண் பெண் யாராயிருந்தாலும் அவர்களை கைது செய்து எருசலேமுக்கு இழுத்து கொண்டு வர தமஸ்கு நகரிலுள்ள தொழுகை கூடங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார். இவ்வாறு அவர் புறப்பட்டு சென்று தமஸ்குவை நெருங்கிய போது திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஓர் ஒளி அவரை சூழ்ந்து வீசியது. அவர் தரையில் விழ, சவுளே சவுளே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரலொன்றை கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நீர் யார் என கேட்டார். ஆண்டவர், நீ துன்புறுத்தும் இயேசு நானே. நீ எழுந்து நகருக்குள் செல். நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அவர் மகிழ்வோம் மக்களிப்போம், அவரை போற்றி பாடிடுவோம், அவரை போற்றி பாடிடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி இயல் 23 இறை வார்த்தைகள் 38 முதல் 43 முடிய. இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ மெஸ்ஸியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகி இருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலுரைத்தான். பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உண்மையிலே நல்லா 7:30 முடிக்கணும், கூட போயிடக்கூடாது. அன்பிற்கினிய உறவுகளே, திருமணமாகி சென்ற பெண் தாய் வீட்டுக்கு வரக்கூடிய மகிழ்ச்சி எவ்வளவு என்று உங்களுக்கு தெரியும். அதே மகிழ்ச்சி எனக்கும் இருக்கிறது. திருமணமாகி சென்றேன் பாம்பனுக்கு, மீண்டும் தாய் வீட்டிற்கு வந்திருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, மகிழ்ச்சியான தருணம். விழுபவர்கள் எழச் செய்பவர் யோசேப்பு என நான் பார்க்கிறோம். யாரெல்லாம் வீழ்ந்து கிடக்கிறீர்களோ இந்த திருப்பலி முடிந்தவுடன் எழுந்து செல்ல வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். கூன் விழுந்த கிழவி தொழுகை கூடத்திலே இருக்கும்போது ஆண்டவர், அம்மா நீ நிமிர்ந்து பார்க்க விரும்புகிறாயா என்று கேட்டு அந்த கூனிலே தன்னுடைய கரத்தை வைக்கிறார். அந்த பாட்டி நிமிர்ந்து பார்க்கிறார். இந்த உலகத்திலேயே வானத்தை பார்க்க முடியாத ஒரு விலங்கு இருக்கிறது என்றால் அது பன்னி. நான் திருப்பலி முடிஞ்ச பிறகும் குனிஞ்சுதான் போவேன் சாமி அப்படின்னம்னா உங்க பேர் என்ன? நான் சொல்லலை, நான் சொல்லவே மாட்டேன். மேகத்தை பார்க்க முடியாத விலங்கு அது பன்றி. அதனால்தான் ஆண்டவர் சொல்வார், பன்றிகளுக்கு இடையே உங்களுடைய முத்துக்களை போடாதீங்க அப்படின்னு சொல்வார். ஏனென்றால் அது இறுதி வரையிலும் மேலே பார்க்க அதற்கு தகுதி இல்லை என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். நாம் இன்று வாசிக்கப்பட்ட வாசகங்களை சற்று அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முதல் வாசகம் யோசேப்புவை பற்றி இருக்கிறது. அவர் தன்னுடைய சகோதரர்களுக்கு சிறுவனாக இருக்கும்போது சொல்லுகிறார், என்னுடைய கதிர்கட்டு நிற்கும்
உங்களுடைய கதிர்க்கட்டுகள் அனைத்தும் என்னை விழுந்து வணங்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சகோதரர்கள் விழ மனம் இல்லாமல், நீ யாரா ஓ மடியில நாங்க விழுகிறதுக்கு, நீ சிறுவன், உன் மடியில் நாங்கள் விழ வேண்டுமோ என்று யோசேப்புவை கேணிக்குள் தள்ள கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள். ஆனால் இறைவனுடைய திருவுளம் கேணிக்குள் விழுந்த அவரை மீண்டும் எடுக்கிறார். சிறையில் விழுந்த அவரை மீண்டும் உயர்த்துகிறார் ஆண்டவர். எனவே நாங்கள் விழவே மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருந்த சகோதரர்கள் சோற்றுக்கு வழியில்லாமல் யோசேப்புவினுடைய முன்னால் விழுந்து போனார்கள் என்பது வரலாறு. இதை நாம் மறுக்க முடியாது. எனவே யோசேப்பு அனைவரையும் வெளியே செல்லவிட்டு தன் சகோதரர்கள் முன்னிலையிலே தான் அவர்கள் முன் விழுகிறார், மரியாதையுடன் விழுகிறார். நீங்கள் விற்ற அந்த யோசேப்பு, உங்களுடைய சகோதரன் யோசேப்பு நான் தான் என்று வெளிப்படுத்துகிறார் யோசேப்பு. இது முதல் வாசகம். இரண்டாவது வாசகத்திலே பார்த்தோம் என்றால், ஆணவம், அகம்பாவம், படித்த திமிரு, தனக்கு கபாலியர்களுடைய பாதத்தின் அடிகள் நான் படித்தேன், அப்படிப்பட்ட ஒரு தகுதியும் தராதரம் எனக்கு இருக்கிறது, இவர்கள் யார் கிறிஸ்தவர்கள், இவனை ஏன் பின்பற்றுகிறார்கள், இவனை கொல்லாமல் இவர்களை சிறையிட்டு கொண்டு வராமல் நான் விடமாட்டேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு பவுல் சீறி எழுந்து செல்கிறார் தமஸ்கு நோக்கி. ஆனால் அங்கிருந்து ஆண்டவர் புரடியில் ஒரு அடி அடிக்கிறார், விழுந்து போம் அவனே என்று. விழுந்தவுடன் பவுல் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, ஆண்டவரே நீர் யார்? அப்ப பவுலுக்கு என்ன தெரியுதுன்னா, என்னை வீழ்த்தாட்டக்கூடிய ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் கடவுளாகத்தான் இருக்க முடியும், வேறு மனிதனாக இருக்க முடியாது என்று அவருக்கு தெரிகிறது. இப்ப இந்த கமாலியர்கள்னா யாரு? கமாலியருடைய பாதங்களில் அருகில் நான் கல்வி கற்றவேன், சட்ட தொகுப்புகளை கற்றவேன் என்று சொல்லுகிறார்கள்ல. கமாலியர்கள் யாரு? நம்ம ஏரியா வார்டு கவுன்சிலர் தான். கமாலியர்கள் யாரு? பிச்சைக்காரரா? திருச்சட்ட வேற யாரும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை குழந்தையாக தன்னுடைய கைகளில் ஏந்தி ஒருத்தர் சொல்லுவார் மரியாவை பார்த்து, உம்முடைய உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் சொல்வார். அவர் யாரு? அவருடைய பிள்ளைகளும் அவருடைய வாரிசுகளும் தான் கமாலியர்கள். அவருடைய பாதத்தின் அருகில் அமர்ந்து வீழ்ந்து கிடந்து படித்தவர் தான் பவுல். ஆனால் படித்த திமிரை அது எங்க காட்டுகிறார் என்றால், பாருங்க, பாதத்தில் அமர்ந்து படித்தார், ஆனால் வளர்ந்த பிறகு திமிரு பிடித்தது. நிலை உயரும் போதும் பணிவு கொண்டால் உயிர்கள் உம்மை வணங்கும் என்று நம்ம பாடலை கேட்கிறோம். அப்ப தான் பாதத்தில் அமர்ந்து படித்ததை அவர் மறந்துவிட்டு, நான் படித்த திமிரில் அனைவரையும் கொள்ளுவேன் என கங்கணம் கட்டி செல்கிறார். ஆண்டவர் அவரை அடிக்கிறார். எனவே பவுல் தரையில் வீழ்த்தாட்டப்படுகிறார். மீண்டும் எழ ஆண்டவர் அடிக்கின்ற அடி மீண்டும் எழுப்புவாரை ஒழிய ஒழிக்க விரும்ப மாட்டார் என்பதை நாம் திட்டம் திட்டி பார்க்க வேண்டும். இவர்களெல்லாம் வீழ்ந்தவர்கள், மனிதர்களால் திட்டமிட்டு வீழ்த்தப்பட்டவர்கள், ஆனால் இறைவனால் திட்டமிட்டு உயர்த்தப்பட்டவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தானே வீழ்ந்தவர்கள் என்றுமே எழ முடியாது. அவர்களை 2 பேரை நான் உதாரணமாக உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதல் நபர் சவுல். சவுல் செல்வங்களுக்கு அடிமையாகி வீழ்ந்து போனார். அதனால்தான் பார்த்தோம் என்றால் சவுல் பெரியவர், பெரிய ஒரு அரசர். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிறிய தாவீதை தேர்ந்தெடுக்கிறார். எனவே பெரிய தலையை பார்க்காமல் ஆண்டவர் ஒரு சிறிய பாதத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைதான் அங்கு பார்க்கிறோம். சவுல் தனக்கு ஆணவத்தையும் அகம்பாவத்தை நிரப்பிக் கொண்டு கோலியாத்தை கொல்ல முடியாமல் அமர்ந்து கொண்டு, யார் வீரன் வாங்க வாங்க என்று அழைக்கிறார். சிறுவன் முன் செல்லுகிறான். சவுல் செய்த தவறு, இந்தா கவசம் பூரா இருக்கு, எடுத்து மாட்டிக்கிட்டு அவனை கொல்லப்போ என்று கீழே கிடக்கக்கூடிய கவசத்தை காட்டுகிறான் சவுல். ஆனால் தாவீது மேலே இருக்கக்கூடிய ஆண்டவரை சவுலுக்கு காட்டுகிறார். என்னுடைய ஆண்டவர் என்னோடு இருக்கும்போது இதெல்லாம், இந்த குப்பையெல்லாம் எனக்கு எதற்கு என்று ஒரு 5 கூழாங்கற்களோடும் சிறு கவனையோடும் செல்கிறார். இந்த 5 கூழாங்கற்களை வைத்து மிகப்பெரிய ஒரு கோலியாத்தை வீழ்த்துகிறார் தாவீது. கோலியாத்து என்பவர் இந்த உலகத்தில் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆணவமும் அகம்பாவமும் பணத்திமிரும் பதவி திமிரும் கொண்டிருந்த அந்த மக்களையும் சுட்டி காட்டப்படுகிறது. என்னதான் இவ்வளவு உயர்ந்திருந்தாலும் ஆண்டவர் தேர்ந்தெடுப்பது ஒரு சிறியவன், கடையவன், அவர்தான் தாவீது என்பதை பார்க்க வேண்டும். தாவீது தன்னுடைய கரங்களில் இருந்த 5 கற்களால் கோலியாத்தை வீழ்த்தினார்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கரத்தில் இருந்த 5 அப்பத்தினால் 5000 பேருக்கு உணவு கொடுத்தார். ஒரு பக்கம் வீழ்த்துகிறார், இன்னொரு பக்கம் வாழ்த்துகிறார், வளர வைக்கிறார் என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் சவுல் இறுதி வரையிலும் ஆண்டவருக்கு உகந்ததையோ ஆண்டவருக்கு விருப்பமானதையோ ஆண்டவர் கட்டளையிட்டதையோ செய்யவில்லை. மாறாக தாவீது செய்த முக்கியமான தவறுகளில் ஒன்று வேலைக்கு போகாம வெட்டியா இருந்தது. தாவீது செய்த தவறு என்ன? வேலைக்கு போகாம போருக்கு போக வேண்டிய தாவீது வீட்டின் மொட்டை மாடியில் கொட்டம் போட்டு கொண்டிருந்தார். அதுதான் அவருக்கு பிரச்சனையாக மாறியது. ஆகையால் இறுதியில் என்ன செய்யப்படுகிறது? நாமான் என்ற ஒரு இறைவாக்கினரை ஆண்டவர் அனுப்புகிறார். அவரிடம் அனுப்பப்பட்ட அந்த நாமான் அழகாக ஒரு உவமையை கொடுக்கிறார். இந்த உலகத்தில் தலை சிறந்த உவமை அது என்று சொல்லப்படுகிறது. ஒருவன் ஏழை இருக்கிறான், ஒருவன் செல்வந்தன் இருக்கிறான், அவனிடம் மிக பெருமையான ஆடுகள் இருக்கிறது, பண்ணைகளே இருக்கிறான். ஒரு ஏழையிடம் ஒரே ஒரு ஆடுதான் இருக்கிறது, அதையும் இந்த செல்வன் அபகரித்து விட்டான் அப்படின்னு சொல்லும்போது தாவீது சொல்வார், வாள் எடுத்துக்கிட்டு, எவன் அவன் சொல்லுங்க, ஒரே வெட்டு தலையை வெட்டிடுறேன், நீ தாண்டா எரும மாடு. தாவீது அரசன், நாமான் இறைவாக்கினன். அரசன் நினைத்தால் இறைவாக்கினனை என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் இறைவாக்கினனாகிய நாமான் தனக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளையை நிறைவேற்றினார். தாவீது அங்கே சரிந்து ஆணவத்திலும் அகம்பாவத்திலும் இருந்த தாவீது மீண்டும் ஆண்டவரிடம் திரும்பி வருகிறார். அதனால் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். இப்படிதான் இந்த ஒரு பகுதியை நாம் பார்க்கிறோம். ஆனால் சவுல் இறுதி வரையிலும் ஆண்டவரிடம் திரும்பி விடவில்லை. தனக்கான முடிவை தானே தேர்ந்து கொண்டார். தன் குடும்பத்திற்கான, தன் பிள்ளைகளுக்கான முடிவையும் அவரே தீர்ப்பிட்டு கொண்டிருக்கிறார். இரண்டாவது, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் வீழ்ந்து போன மனிதர் யூதாசு இஸ்காரியோத்து என்பதை நாம் பார்க்கிறோம். உலகத்திலேயே முதல் முறையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கரங்களிலிருந்து நற்கருணை பெற்ற முதல் மனிதன் யூதாசு இஸ்காரியோத். ஆனால் அந்த நற்கருணை அவனுக்குள் செல்லும் போது சாத்தானாக செல்கிறது. யாரிடமிருந்து வாங்குறான்? அப்ப சாமியார் எங்கள்கிட்ட இருந்து வாங்கினா அது எப்படி போகும் உங்களுக்குள்ள? இயேசுட்ட இருந்து வாங்கும் போதே உள்ள எப்படி போகுது? அப்ப நாங்க கொடுக்கும் போது யார் கொடுக்குறான்னு முக்கியம் இல்லை, எப்படி வாங்குறேன் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதை வாங்கும்போது நான் என்ன சுவை கொடுக்குறேன், அதான் பதுவேந்தனர் அழகா சொல்வார். எனக்கு ரொம்ப பிடித்தது. அவர் சொல்றார், ஒரு சின்ன பையனுக்கெல்லாம் சிகரெட்டு கஞ்சா போட்டுட்டு இருக்கிறாங்க பதுவா நகரத்தில். அப்போ சொல்கிறார், நற்கருணை வாங்கக்கூடிய வாயில இப்படி வைக்கலாமா, உங்களுக்கு ஞானம் வரும், அறிவு வரும், எல்லாம் வரும் சொல்றாரு பதுவேந்துனியார். உடனே அவனுக்கு சொல்றாங்க, அப்படியா, எங்களுக்கு அப்படி விட்ட நற்கருணை கொடுங்கன்னு சொல்லிட்டு பயிற்சி கொடுத்து அந்த நற்கருணை கொடுக்கும்போது அதை வாங்கிட்டு அவங்க பதுவேந்துனியார் அடிக்கிறதுக்கு கட்டையும் கம்பையும் வச்சு ரெடியாக நிற்கிறாங்க. இந்தா ஞானம் வரும் சொன்ன, அறிவு வரும் சொன்ன, தின்னு பார்க்குறோம், ஒன்றும் இல்லை, சப்புன்னு இருக்கு, இதுக்கு தான் எங்களை போட்டு இந்த பாடுபடுத்தினியா அப்படின்னு பதுவேந்துனியரை பார்த்து நிற்கிறாங்க. பதுவேந்துனியர் அழகா சொன்னார், தம்பி, அதற்கு சுவை நானோ ஆண்டவரோ கொடுக்க முடியாது, நீ தான் அதுக்கு சுவை கொடுக்கணும். நீ தான் புளிப்பு கொடுக்கறது, நீ தான் இனிப்பு கொடுக்கறது, நீ தான் கசப்பு கொடுக்கறது, நீ தான். யூதாசு கொடுத்தது கசப்பு, அதனால் அவன் வாழ்க்கை முழுவதும் கசப்பு. அன்னை மரியாள் கொடுத்தது இனிப்பு, ஆகையால் அவர் இறுதி வரையிலும் இனிப்பிலே பெற்று கொண்டு போயிட்டார். யோசேப்பு கொடுத்தது இனிப்பு, அதனால் அவருடைய வாழ்க்கை மென்மேலும் உயர்ந்தது என ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடப்படுகிறது. இறுதியாக நற்செய்தி வாசகத்திற்கு வருகிறோம். நீங்கள் கவலைப்படாது, உங்களுக்காண்டி நகைச்சுவையெல்லாம் இருக்குது, ஆனால் பெண்டிங்கில் வச்சுருக்கேன், அது கொஞ்சம் நேரம் சென்றதே அவுத்து விடுவேன், வர்றேன். இந்த நற்செய்தியில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கள்வர்கள் நடுவில் யார் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து. இந்த 2 கள்வர்களையும் நாம் பார்க்க வேண்டும். ஏன்டா இந்த நற்செய்தி போய் இன்னைக்கு வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி பார்த்துக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. ஒரு பக்கம் கெட்ட கள்வன், இன்னொரு பக்கம் ஏன் கெட்ட கள்வன் கெட்ட கள்வனாகவே இருந்தான், கெட்ட கள்வன் எப்படி நல்ல கள்வனாக மாறினான், இதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கு முன்பாக ஈஸ்டர்னா என்ன? அது 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு முன்னாடி வந்துச்சு சாமி, அதான் அப்படியா? ஈஸ்டர்னா என்ன? ஈஸ்டர்னா நான் இங்கிலீஷில் கேட்குறேன், இவங்க தமிழில் ஈஸ்டர்னா உயிர்ப்பு. சரி, உயிர்ப்புனா என்ன? ரெசரெக்ஷனா? ஈஸ்டர் வேற ஒண்ணுமே கிடையாது. ஆங்கிலத்தில் ஈஸ்டர்னு சொல்றோம். சூரியன் எந்த பக்கம் உதிக்குது முதல்ல? எத்தனை இங்கிலீஷில் கேட்டால் தமிழில் சொல்றிய, தமிழில் கேட்டால் இங்கிலீஷில் சொல்றிய.
சூரியன் எந்த பக்கம் உதிக்குது? கிழக்கு பகுதியில் உதிக்குது. ஈஸ்ட் என்பது கிழக்கு தமிழில், சூரியன் உதைப்பது கிழக்கில். அப்ப ஈஸ்டர் அப்படிங்கிறது வர்றது ஆண்டவர் உயிர்க்கிறார், மற்ற பகுதிகள் அனைத்தும் வெளிச்சமாகிறது. அதனால் அது ஆங்கிலத்திலே ஈஸ்டர் என பெயர் பெறுகிறது. அதான் ஈஸ்ட். ஈஸ்ட் என்றால் கிழக்கு. கிழக்கிலிருந்து சூரியன் ஆதவன் உதிக்கிறான், அதேபோல் என் ஆண்டவரும் உதிக்கிறார் என்பதை குறிப்பிடக்கூடிய அந்த ஈஸ்டர். தமிழிலே அதற்கு உயிர்ப்பு என சொல்லப்படுகிறது. இதெல்லாம் செத்து போன பூ தானே? சொல்லுங்க தாயா, தப்பு. செத்து போன பூவா? இப்போ ஒரு பூ கடைக்கு போறீங்க, கல்யாணத்துக்கு போகணும், பூ கடைக்கு போறீங்க, நல்லா செத்து வாடி வதங்கி போய் இருக்கிற பூவை பார்க்குறீங்க, இங்கே உயிருள்ள பூவை பார்க்குறீங்க, நல்லா மலர்ந்து இருக்குது. எந்த பூவை எடுப்பீங்க? நசுங்கி போன பூவையா? நல்ல பூவை எடுப்பீங்க. அப்பனா அது உயிர்ப்பு என பொருள். அப்ப என் வாழ்வில் நான் உயிர்ப்போடு இருக்க வேண்டும். அதாவது நம் வாழ்க்கையில் உயிரோடு இருக்க வேண்டும், கல்லறைகளாக இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதுதான் இந்த ஈஸ்டருடைய மையம். அப்படியே கல்வனுக்கு வருவோம். கெட்ட கல்வன் எதை பார்க்கிறான் என்றால் தரையை பார்க்கிறான். நீர் மெசியாவென்றால் எங்களை காப்பாத்து, நாங்க வாழணும், மண்ணில் வாழ்ந்து அனுபவிக்கணும் என்று மண்ணை பார்க்கிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாலைவனத்தில் சோதிக்கப்படும் போது 3 சோதனைகளை மேற்கொள்ளப்படுகிறது. ஒன்று, கல்லை அப்பமாக்கி சாப்பிடு. சாத்தான் தரையிலிருந்து கல்லை எடுக்கிறான், அப்பமாக்கி சாப்பிடு என்று சொல்கிறான். தரை கீழே பார்ப்பான். இரண்டாவது, நீ தரையில் குதி, உன்னுடைய வானதூதர்கள் வந்து காப்பாத்துறாங்களா, உன்னுடைய பாதத்தை கல்லில் மோதாதபடி தாங்குறாங்களான்னு பார்ப்போம், கீழ் குதி. நீ என்னை தரையில் விழுந்து வணங்கு, கீழ் விழுந்து வணங்கு, இந்த அனைத்து சொத்துக்களையும் உனக்கு நான் தர்றேன், அதிகாரத்தை கொடுக்குறேன் அப்படி சொல்றார். இந்த சாத்தான் எப்படி கீழே பார்த்து கொண்டிருந்தானோ அதே போல் கெட்ட கள்வன் கீழே தான் பார்த்து கொண்டிருந்தான், மேலே பார்க்கவே இல்லை. ஆனால் கெட்ட கள்வன் நல்ல கள்வனாக மாறும்போது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது அடியேன் என்னையும் நினைவு கூறும். கெட்ட கள்வன் தரையை பார்க்கிறான், நல்ல கள்வன் விண்ணுலகத்தை பார்க்கிறான். இதுதான் நான் வீழ்வதற்கும் வாழ்வதற்குமான வரியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் இங்கிருந்து செல்லும் போது கெட்டவர்களாகவே செல்லக்கூடாது, நல்லவர்களாக மாற்றம் பெற வேண்டும் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே கெட்ட கள்வன் சொல்லுகிறான், நான் தரைக்கு செல்ல விரும்புகிறேன் என்று. நல்ல கள்வன் சொல்லுகிறான், நான் விண்ணுலகில் நீ ஆட்சி உரிமை பெற்று வரும்போது அருகிலே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் 2 கேள்விகளில் ஒரு கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லுகிறார். என்ன கேள்வி? நீர் இன்றே என்னோடு ஆண் வீட்டில் இருப்பாய். கெட்ட கள்வனுக்கு அவர் இறுதி வரைக்கும் பதில் சொல்லவே இல்லை. யூதாசுக்கு ஆண்டவர் பதில் சொல்ல, நீ செய்யவிருப்பதை விரைவாய் செய் என்று சொன்னார். இப்ப நம்ம வீழ்ந்து கிடக்கிறோமா இல்லை எழுந்து கிடக்கிறோமா என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே நாம் வீழ்ந்து போய் கிடக்கிறோமா? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கிடையே நாம் வீழ்ந்து போய் கிடக்கிறோமா? உறவுகளுக்கிடையே வீழ்ந்து போய் கிடக்கிறோமா என்றால் நாம் அதை ஒரு கேள்விக்குட்படுத்தி பார்க்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறோம். கணவன் மனைவியும் கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டாங்களாம். வேண்டிக்கிற போது முடிச்சுட்டு கோயிலுக்கு வெளியில வராங்க. வரும்போது கணவன் கேட்கிறார், ஏண்டிமா என்ன வேண்டுன? சூசைப்பரை பார்த்து என்ன வேண்டுன சொல்லு அப்படின்னு சொல்லும்போது மனைவி சொல்றாங்க, அடுத்த ஜென்மத்தில் நீங்க தான் என் புருஷனா வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அடுத்த ஜென்மத்திலையும் நீங்க தான் என் புருஷனா வரணும் வேண்டிக்கிறேன் அப்படின்னு. மனைவி கணவனை பார்த்து கேட்டாராம், எங்க நீங்க என்ன வேண்டுனீங்க அப்படின்னு. எனக்கு அடுத்த ஜென்மமே வேண்டாம்னு வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். ஏன்னா இந்த ஜென்மத்தில் நான் பட்டதே போதும், எனக்கு அடுத்த ஜென்மம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னது? கணவன் சொல்லுறா. ஆனால் மாத்தியும் சொல்லலாம், மனைவியும் சொல்லலாம், எனக்கு அடுத்த ஜென்மமே வேண்டாம் சாமி, உன்னையோட குடும்பம் நடத்தி நான் பட்ட பாடு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்பவர்களும் இருக்கிறார்கள். அடுத்து அப்படியே மாற்றப்படுகிறது. கணவன் சொல்லுகிறான் மனைவியிடம் வந்து, அம்மா இன்னும் 12 மணி நேரத்தில் நான் செத்து போயிடுவேன், நான் டாக்டர் சொல்லிட்டார். மனைவி உடனே அமைதியாக அப்படி கேட்குறாங்க, அப்படியா, எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுன்னு சொல்லும்போது நண்டு மீன் இறாலுன்னு அடுத்து ஒரு 5 மணி நேரம் தாண்டினோன்னு கணவர் கேட்குறாரு, அம்மாண்ணா 5 மணி நேரம் தான் இருக்குது, நல்ல பாலாக எடுத்து அதில் பனங்கற்கண்டு போட்டு கொஞ்சமாக இது கிண்டி நல்லா காய்ச்சி எனக்கு கொடு அப்படிங்கிறாரு. கொடுத்துட்டாங்க. அடுத்து கணவன் கேட்குறாரு, இப்போ எனக்கு ஒரு பாயாசம் வச்சு கொடுமான்னு 2 மணி நேரம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பாயாசம் வச்சு கொடுவாங்க. கடைசியில் ஒரு அரை மணி நேரம் இருக்கும்போது கணவர் கேட்குறாரு, இப்போ எனக்கு சூடாக ஒரு பால் கொடுமா அப்படின்னு சொன்னால் அம்மாவுக்கு கடுப்பு வந்துருச்சு. பேசாம படு, காலையில் எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, நீ வாட்டுக்கு எந்திரிக்க மாட்டேன், காலையில் செத்து போயிடுவ, நான் கொட்டுக்கு சொல்லணும், சொந்தக்காரங்களுக்கு சொல்லணும், எல்லாரையும் கூப்பிடணும், இங்கே எல்லாருக்கும் காப்பி போட்டு கொடுக்கணும், நீ வாட்டுக்கு செத்து போய் நீ வாட்டுக்கு கிடப்ப, எனக்கு எத்தனை வேலை இருக்குது,
அதை நீ கொஞ்சமாவது புரிஞ்சு வச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கு. எனவே இதை நாம் எப்படி ஒப்பிட்டு பார்க்க போகிறோம் என்றால், வார்த்தை மேலாண்மை நமக்கு ரொம்ப முக்கியம். வார்த்தையை நாம் விளவிடும்போது அது முளைக்க வேண்டும், அது கனி கொடுக்க வேண்டும். மாறாக அது நம்மை கசப்பு உணர்வை ஏற்படுத்தக்கூடாது என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது. யோசேப்பை பொறுத்தவரையில் அவர் விழுந்தவர்களை எழச் செய்பவர் என்று ஏன் பார்க்கிறோம் என்றால், அன்னை மரியாள் விழகின்ற அந்த நேரத்தில் கரம் கொடுத்தவர் யோசேப்பு. யோசேப்பு நினைத்திருந்தால் அவரை விட்டிருக்கலாம், அப்படியே நீ கல்லால் எறிஞ்சே சாவு எனக்கு என்ன அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஒன்று, விடுதலை சட்டத்தின்படி விடுதலை பயணத்தில் இருக்கக்கூடிய சட்டம் என்ன, கல்லால் எரிஞ்சு கொள்ளணும், விடலை. அப்படி யோசிப்பு யோசிக்கல. மாறாக இரண்டாவது என்ன யோசிக்கிறார் என்றால், மறைமுகமாக விலக்கிவிட திட்டம் எடுக்கிறார். ஆண்டவரும் அவரை மறைமுகமாக சந்திக்கிறார். மறைமுகமாக சந்திக்கும் போது யோசேப்பு வீழ்ந்து கிடக்கிறார். எதுல? தூக்கத்தில் நின்றுகிட்டேவா தூங்கினாரு? என்ன, எப்படி தூங்கினாரு? அப்ப அதான் வீழ்ந்து கிடக்கிறது. வீழ்ந்து கிடக்கக்கூடிய யோசேப்பை ஆண்டவர் உசுப்புகிறார். யோசேப்பு எழுந்திரி, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள நீ அஞ்ச வேண்டாம், அவர் தூய ஆவியாரால் தான் கருவுற்றிருக்கிறார், எந்திரி போ அப்படின்னு சொல்றார். யோசேப்பு உடனே எழுந்தார், தானும் எழுந்தார், மரியாவையும் எழுப்புகிறார். இறுதி வரையிலும் அவர் எந்த ஒரு பாகுபாடும் காட்டவில்லை. யோசேப்பு அன்னை மரியாளோடு துணை நின்று இறைவனுடைய திட்டத்திற்கு சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். இன்று நாம் நம்முடைய குடும்பத்தில் எப்படிப்பட்ட ஒரு உறவுகளோடு இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். புனித பதுவை அந்தோனியார் சொல்வது போலத்தான், அன்னை மரியாளை நீங்கள் ஏன் வழிபடுகிறீர்கள் என்று சொல்வார்கள். நம்ம வழிபடவில்லை, வணங்குகிறோம். ஒன்று. இரண்டாவது, பதுவை அந்தோனியிடம் இந்த பஞ்சாயத்து போகுது, நீங்கள் ஏன் புனிதர்களையும் அன்னை மரியாளையும் வணங்குகிறீர்கள், வணங்காதீங்க, அவங்களாம் வேணாம் அப்படின்னு சொல்லும் போது பதுவை அந்தோனியார் அழகா சொல்வார், இந்தா அன்னை மரியாளை நீ என்கிட்ட ஒப்படைக்கல, அவன் என்கிட்ட ஒப்படைக்கல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று ஒப்படைத்திருக்கிறார். எப்படின்னா, இவரே உன் தாய் என்று ஒப்படைத்திருக்கிறார். அப்ப அவர் எனக்கும் தாய். என்னுடைய தாயை நான் விழுத்தாட்ட எனக்கு மனம் இருக்குமா? உனக்கு மனம் இருக்கிறது என்றால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய. இரண்டாவது, பதுவெந்தனார் சொல்லுகிறார், பதுவென்ற கேள்வி கேட்கிறாங்க, இந்த நற்கரணையில தான் இயேசு இல்லைல, அப்புறம் எதுக்கியா இயேசை போய் வணங்கிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது, 6 அறிவு நிரம்பிய மனிதர்களே இன்னைக்கு நற்கரணை இயேசு இல்லை என்று தப்பித்து சபைகளுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 5 அறிவு நிரம்பிய கழுதை, பசிக்கின்ற கழுதை, பசி எடுத்து கொண்டிருக்கக்கூடிய கழுதை முழங்கால் படியிட்டு நற்கரணை வழங்குகிறது. ஆண்டவருக்கு முன்னால் ஒரு கழுதை வீழ்ந்தது. ஆனால் 6 அறிவு இருப்பதாக சொல்லக்கூடிய மனிதர்கள் நற்கரணை ஆண்டவரை விட்டுவிட்டு ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். எனவே பதுவை அந்தோனியார் புரிய வைக்கிறார், இந்த கழுதை கொடூர பசியில் இருக்கிறது. அப்படி பசியில் இருக்கும் போதும் இந்த நற்கரணை உண்ணாமல் மாறாக மண்டியிட்டு வணங்குகிறது என்றால், உண்மையிலே யாருக்கு 6 அறிவு என்பதை நாம் தான் தீர்மானித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். எனவே நான் 6 அறிவு உள்ளவனாக இருக்கிறேனா அப்படின்னு பார்க்கணும். ஜான் மரிவியானி அவர்களை அவர் ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தளபதியார் என்ன செய்கிறார் அப்படின்னா, மைய குரு, நீர் என்னை சந்தி என்று சொல்லும்போது ஜான் மரிவியானி சொல்லுகிறார்கள், உனக்கு பாடம் ஏறவில்லை, ஆகையால் இந்த உன்னை மாதிரி கழுதையெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, நீ குறுமடத்தை விட்டு வெளியே போ என்று சொல்லும்போது ஜான் மரிவியானி துணிந்து சொல்லுகிறார், செத்து போன கழுதையின் தாடையை வைத்து சிம்சோன் 1000 பெலிஸ்தியர்களை கொன்றார். உயிருள்ள இந்த கழுதையை ஆண்டவர் பயன்படுத்த மாட்டாரா என்ன சொல்லுங்கள் என்று கேட்கும்போது மயங்கி போனார் அந்த மையக்குரு. ஆகா, இவ்வளவு பெரிய ஞானம் இருக்கிறதே உன்னிடத்திலே என்று அவர் மீண்டும் அவருடைய பங்குச்சாமியாரிடமே அனுப்பி அவர் கல்வி படிக்கிறார், குருவாக உருவாகிறார். நற்கரணை ஆண்டவிடம் தினமும் 16 மணி நேரங்கள் அமர்கிறார். எனவே இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை யார் பெற்றுக்கொள்கிறது? ஜான் மரிவியானி என்பவர் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இன்று நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் யார் முன்னால் விழுந்து போகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சாத்தான் முன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விழுந்து போகவில்லை. நான் இன்று யார் முன்னால் விழுந்து போகிறேன் என்பது ரொம்ப முக்கியம். நான் விழுகிறேனா இல்லை எழுகிறேனா? ஆண்டவர் சோதிக்கிறார், ஆண்டவர் சோதிக்கப்படுகிறார். சாத்தான் சொல்கிறது, இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடு, இதை மேலிருந்து குதி, இதெல்லாம் விவிலியத்தில் எழுதியிருக்கப்பட்டிருக்கிறதே என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருப்பி இறைவார்த்தையிலே அடிக்கிறார், உன் கடவுளாகிய ஆண்டவரை நீ
சோதிக்காத. சோதிச்ச அப்படின்னா நீ சாத்தான் தான் என்பது உறுதி, ஆனா சோதிச்சிடாத. மாறாக உன்னை கடவுள் சோதிக்க ஆரம்பித்தார் என்றால் நீ இறுதி வரையிலும் இருக்க முடியாது என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாத்தானுக்கு கற்பிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அதே போல நல்ல ஆயனை நாம் பார்க்கிறோம். நல்ல ஆயனை பார்க்கும்போது என்ன, ஆட்டுக்கொட்டலின் வாயில் அருகே வந்து வாயில் வழியாக வருபவர் நல்ல ஆயன். ஏறி குதிக்கிறவங்க யாரு? திருடர்கள்னு சொல்லப்படுகிறது. இதுதான் இங்கே கத்தோலிக்க திருவை என்பது வாயில் வழியாக வருவது. சபைகள் என்பது ஏறி குதிக்கக்கூடிய ஒரு சாத்தான் குரூப்பை கூட்டக்கூடியது என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். எனவே நான் வாயில் இருந்து வரக்கூடிய அந்த ஆயனை ஏற்றுக்கொள்கிறேனா, இல்லை கொட்டகத்தில் ஏறி குதிக்கக்கூடிய திருடனை நான் ஆதரிக்கிறேனா என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. அதுதான் உண்மை. நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஊரில் டயர் ஓட்டி விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய கோயில் பிள்ளை ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நாங்கள்லாம் கோயிலுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, 5 காசு முட்டாய் ஒன்று இருக்கும், ஒரு பாக்கெட்டு. அதை வாங்கிட்டு வந்து அதை உடைச்சி அந்த ப்ரேயர் முடித்தோன்னே, ஜெபம் முடித்தோன்னே அந்த ஒவ்வொரு முட்டாயை கொடுப்பார். ஆனால் நாங்கள்லாம் முழங்கால் போட்டு என்ன வேண்டுவோம் அப்படின்னா, கூட்டம் அன்னைக்கு வந்துடக்கூடாதுன்னு வேண்டுவோம். அந்த பயலும் வந்துடக்கூடாது வேண்டுவோம். ஏன்னா கூட்டம் வந்துருச்சு அப்படின்னா பாக்கெட்டில் அவர் சுத்தியில் வச்சு அடிக்க ஆரம்பிச்சிருவார். கூட்டம் வரல அப்படின்னா அதுலேருந்து ஆளுக்கு ஒரு முட்டாய் வரும். இவர் சுத்தியில் வச்சு நச்சாருன்னா எல்லாருக்கும் இந்த இத்தினி பிச்சு பிச்சு கொடுப்பார். நாங்கள் என்ன வேண்டுவோம், வராதியடா போங்கடா, அங்கே எதுக்கு பஞ்சாயத்து டிவி ஓடிக்கிட்டு இருக்கு, வேமா போங்கடா அப்படின்னு சொன்னோம். உட்கார விட்டு அந்த கோயில் பிள்ளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபமாலை ஒன்று உண்டு. என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஜெபமாலை எடுத்துக்குங்கப்பா, எல்லாரும் ஜெபமாலை எடுத்துங்க, இதுதான் ஜெபமாலை, இப்படித்தான் முத்தா இருக்கும், இந்த முத்தெல்லாம் நம்ம கொண்டாட வேண்டிய ஒரு முத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். இந்த ஜெபமாலையை எங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுத்தார் அப்படின்னா, தம்பிகளா, நம்முடைய தாத்தா பாட்டியெல்லாம் நரகத்தில் வெந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நம்மெல்லாம் ஜெபமாலை சொல்லி அவங்கள சொர்க்கத்துக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவார். எப்படியா சொர்க்கத்துக்கு கொண்டு போகிறது அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவார், ஜெபமாலையை மேல் நோக்கி நம்ம சொல்லும்போது பள்ளத்தில் பாதாளத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தக்காரங்கள்லாம் அப்படியே தூக்கி நம்மளே எங்கே கொண்டு போகிறோம், சொர்க்கத்துக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னார். நாங்கள் சும்மாவா இருப்போம், விட்டோம் பாருங்க, உருட்டுன்னு உருட்டினோம். இன்னைக்கு எங்களுக்கு போட்டி, எத்தனை பேரை சொர்க்கத்துக்கு கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னு. இப்படி போகலை, நாங்கள் இப்படி போனோம். அருந்த மரிய வாழ்க, 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 அருந்த மரிய வாழ்க நடிச்சு தான் போனோம். அந்த முட்டாய்க்காண்டி தான் நடித்தோம், வேற ஒன்றும் இல்லை. அந்த முட்டாய் எங்களை பார்த்துட்டார், நாங்கள் ஜெபம் சொல்லலைன்னா அந்த முட்டாயில் ஒரு அடிக்க போவார் சுத்தியில் வச்சு. அருந்த மரிய வாழ்க, அருந்த மரிய வாழ்கன்னு சொல்லிட்டு எங்களுக்குள் ஒரு ஆர்வம் கிளம்பும். அந்த ஆர்வத்தில் நாங்கள் என்ன ஜெபமாலையை உருட்ட அந்த சொர்க்கத்திற்கு நாங்கள் கடத்துகிறோம் என்ற ஒரு மனநிலை எங்களுக்கு உண்டு. ஏனென்றால் அவர்கள் கீழே கிடக்கிறார்கள், நாம் மேலே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் உண்மை. கீழே கிடக்கிற லாசரை செல்வந்தன் கண்டுகொள்ளவில்லை, அவன் மேலே தான் இருந்தான். கீழே கிடக்கக்கூடிய லாசரை கண்டுகொள்ளவில்லை. நான் கீழே இருப்பவரை கண்டுகொள்ளாதவனாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக ஜெபமாலையை உருட்டு என்று அவர் சொல்லிக் கொடுத்தார். அன்றிலிருந்து இன்று வரை அந்த ஞாபகம் நமக்கு வரும். அந்த ஞாபகத்தில் இன்னைக்கு ஒரு ஜெபமாலை சொன்னோம்னா நம்ம ஒரு ஆளையாவது சொர்க்கத்துக்கு கொண்டுட்டு போயிடலாமே அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும். அதனால தான் புனித பியோ அவர்கள் ஒரு நாளைக்கு 37 ஜெபமாலை சொல்வார். 37 முறை ஜெபமாலை சொல்லக்கூடிய அந்த புனிதரை நாம் பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். கீழே விழக்கூடியவர்களை மேலே எழச் செய்யக்கூடிய வல்லமை பெற்றிருந்தார். யோசேப்பு அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை தான் பெற்றிருந்தார் என்பதை நாம் ஆழமாக கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவதாக உங்களுக்கு ஒரு முக்கிய கருத்தை சொல்லிக் கொள்கிறேன். அந்நிய பாச பேசணும்னு சொல்லிட்டு ரொம்பலாம் ஆசைப்படாதீங்க. உங்களுக்கு பயிற்சி வேணும் அப்படின்னா, அந்நிய பாச பயிற்சி வேணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு அட்ரஸ் தாரையும், போயிட்டு வாங்க. எங்க ஆயாதே அந்த அட்ரஸ். ஆடு மாடு அவ்வளவு அழகா மேய்ப்பாங்க அப்படின்னு மேய்ப்பாங்க. இதே அந்நிய பாச, வேற ஒன்றும் கிடையாது. எங்க ஆயா ஆடு மாடு மேய்க்குது, அது ஆடு மாடு மேய்க்குதுன்னு சொல்றான் படிக்கலைங்கிறதுக்காண்டி. இவன் கொஞ்சம் பைபிளை தூக்குனதுக்கு அப்புறம் எனக்கு அந்நிய பாசை நுழைஞ்சிருது அப்படின்றான். ரெண்டு மொழியையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கே எங்க ஆயா காட்டுல ஆடு பத்திக்கிட்டு இருக்கு, இவன் அறைக்குள்ள ஆடு பத்திக்கிட்டு இருக்கிறான். அவ்வளவுதான். உங்களுக்கு தமிழ் மொழி தானே புரியும். இப்ப ஹிந்தி மொழி புரியும்னா ஆப் கோன் ஹே, ஆப் கான் ஹே, ஆப் சான் ஹே இப்படி பேசினா உங்களுக்கு புரியுமா? இது அந்நிய பாசை, வேற ஒன்றும் கிடையாது. பவுல் அழகாக சொல்லுகிறார்,
நீ அந்நிய பாஷை பேசு, பிரச்சனை இல்லை, ஆனா சொல்லி பக்கத்துல அதை விளக்கம் சொல்றதுக்கு இன்னொருத்தர் இருக்கணும். என்கிட்ட 2 பாஸ்டர் மாட்டினாங்க. ஒருத்தர் ஹம்மா ஷமான்கேன்னாரு, இன்னொருத்தர் ஹம்மா ஹம்மான்னு என்ன. இந்த சினிமா பாட்டை பூரா நீ மெட்டு எடுத்து பாடிட்டு இருக்காத. ஹம்மா ஹம்மான்னு ஒரு பாட்டு இருக்கு, நடிக்காத, எனக்கு தெரியும் அந்த பாட்டு, சும்மா நடிக்க. சரி, ஷம்மா ஷம்மானா என்னடா அப்படின்னு. ஷம்மா ஷம்மானா ஒன்றும் தெரியாது, சமைக்க சொல்றான்னு அர்த்தம். நீ ஹம்மா ஹம்மான்னு சொல்லி இது என்ன அர்த்தம்? சின்ன பிள்ளைல எங்கள் அம்மா ஹம்மாம் சோப்பு வாங்கிட்டு வர சொன்னிச்சு, பாதி வார்த்தை தெரியல, அதனால ஹம்முன்னு நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறான். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை புகழ்வதற்கு நான் அந்நிய பாஷை பேசினால்தான் ஆண்டவர் என்னை பார்ப்பார் என்றால் குருட்டு கோழி தவிட்டை தின்பதற்கு சமமாகும். அப்ப நான் அந்நிய பாஷை பேசினால்தான் ஆண்டவர் என்னை கட்டி பிடிப்பாரா? இல்லை. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கையை தட்டிக்கிட்டு உடனே ஃபாதர் அவங்களுக்குள்ள ஆவி இறங்கிருச்சு, வாங்க நானும் ஒரு அண்டால நெல்லை வச்சுக்கிட்டு இருக்கேன், உள்ள ஏறி உட்காருங்க, உங்களை 2 அவிச்சிட்டு வெளியில எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச மொழியில வேண்டுங்க ஐயா, புரியாத மொழியில வேண்டி கடவுளையே கிறுக்கனாக மாற்றக்கூடிய மனிதர்களாக நாம் மாறிவிடக்கூடாது. அபிஷேகம் பெற்றவர்கள் தான் அந்த அந்நிய பாஷை பேசுவாருங்க. அப்ப எரேமியா வசனம் 1:5 என்ன சொல்றார் ஆண்டவர்? தாயினுடைய வயிற்றில் உருவாக்கும் முன்பே நான் உன்னை தேர்ந்து கொண்டேன். தாயினுடைய வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்பே நம்மை தேர்ந்து கொண்டவர் எப்படி அபிஷேகம் செய்யாம நம்ம பிறந்திருக்கிறோம்? உங்களைய பயமுத்துவாங்க, உங்களைய என்ன பண்ணுவாங்க? பயமுத்துவாங்க, பதறாட்டம் பண்ணுவாங்க. இப்ப நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேனே, வேற ஒன்றும் கிடையாது. இது செவமாலை, இதை கொஞ்ச நேரத்துக்கு எலுமிச்சம்பழம் நினைச்சுக்குங்க. இது வாட்சு, ஆனா இதை தேங்காயின்னு நினைச்சுக்குங்க. இப்ப நான் மந்திரம் சொல்ல போற 2 பறக்க போது பாருங்க, ஜம் ஜம் ஜம், 2 பறந்துருச்சு. உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? நம்ம சாமி அவரு என்ன அழகா பறக்க விடுறாரு எலுமிச்சம்பழத்தையும் தேங்காயும். அட பாவியலா, 2 ரூபாய் எலுமிச்சம்பழத்துக்கும் 5 ரூபாய் தேங்காயும் பறக்கிறதுக்கு இந்த பாடுபடுத்துறீங்களே. இன்னைக்கு நீங்களும் பயப்படுவீங்களா பயப்பட மாட்டீங்களா? அப்படி பறந்துச்சுன்னா ஒருத்தனும் பிடிக்காம இந்த இவ்வளவு பெரிய பூமி சுத்துதே, அது நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. 2 ரூபாய் எலுமிச்சம்பழமும் 5 ரூபாய் தேங்காயும் பறக்கும் போது நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டியோ ஆண்டவர் வல்லமை இருக்கிறது. இதுதாங்க அந்நிய பாஷை, வேற ஒன்றும் கிடையாது. பூமியை யாரு உங்க அப்பத்தாவும் எங்க அப்பத்தாவும் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க? யாரு பிடிச்சிக்கிட்டு இருக்கா பூமியை? பூமி யாரு பிடிச்சிக்கிட்டு இருக்கா? சொல்லுங்க சிஸ்டர், யாரு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது? யாருமே பிடிக்கல, அது சுத்தி கொண்டு இருக்கிறது. இந்த 2 ரூபாய் எலுமிச்சம்பழம் சுத்துதேன்னு நம்ம பிரமித்து போகிறோம், 5 ரூபாய் தேங்காய் சுத்துதேன்னு நம்ம பிரமிச்சு போய் நிற்கிறோம். ஆனால் இவ்வளவு பெரிய பூமி நம்மை சுமந்து சுற்றுகிறதை யாரும் பிடிக்காமல் அதை பத்தி நம்ம நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறோமே. நம்முடைய அறிவை நாமே சுருக்கி கொள்கிறோமா, இல்லை அகண்ட பார்வையோடு விரித்துக் கொள்கிறோமா என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்க வீட்டில் செய்வன வச்சுட்டாங்க சாமி, பில்லி சுனிய கோளாறு சாமி, எங்க வீட்டுக்குள்ள பள்ளி நுழைஞ்சிருச்சு சாமி, கரப்பாம்பூச்சி நுழைஞ்சிருச்சு சாமி, மூட்டைப்பூச்சி நுழைஞ்சிருச்சு சாமி. அப்பனா மொத்தமா நீ உள்ள நுழையாத, வெளியில வந்துரு. வீடுனா 4 நுழையத்தையும் செய்யும். அப்ப இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, பில்லி சுனியம் இருக்கு, எங்க வீட்டுக்கு எல்லாம் செஞ்சுட்டாங்க, எங்க போட்டுக்கு எல்லாம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஒருத்தர் நம்ம பேசும்போது ஒருத்தர் இந்த போட்டுக்கு வலைக்கு மை வைப்பார் உலக்கு, அவர் எதன்ட்ட வேற யதார்த்தமா சொல்லிவிட்டார். அப்போ சொல்லிவிட்டு யோசிச்சார், ஆகா உங்கள்கிட்ட சொல்லிவிட்டானே சாமி, அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சுவோமே அப்படின்னார். சும்மா சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் சொன்னார், இப்படி வலையில் மைய வச்சோம்னா எல்லா மீனும் எங்களுக்கு மாட்டும் சாமி அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், ஏயா வலையில் மட்டும் வைக்கிறிய, போய் கடலில் கொட்டினீங்கன்னா எல்லாருக்கும் மீன் வருமா இல்லையா? எல்லாருக்கும் மீன் வந்து எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க இல்லையா? அப்போ இந்த இடத்தில் நான் மட்டும் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறீங்களே, இது எப்படியா நியாயமாக போகும்? கொஞ்சம் கடலில் கொட்டி விட்டீங்கன்னா அதே மைய எல்லாரும் போட்டு பிடிக்க போகும்போது எல்லாருக்கும் மீன் கிடைக்குமா இல்லையா? எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் ஒன்று தோன்றியது. இப்படிப்பட்ட ஒரு நேர்மறையான எண்ணம். நாம் எதிர்மறையான எண்ணத்தோடு நடக்கும்போது எல்லாமே எதிர்மறையாகத்தான் நடக்கும். நேர்மறையாக எண்ணத்தோடு நாம் செல்லும்போது நேர்மறையான எண்ணத்தோடு தான் நாம் செல்கிறோம். இந்த அண்டம் முழுவதும் ஏன் வானம் ஊதாவாக இருக்கிறது தெரியுமா? ஏன் வானம் ஊதாவாக இருக்கிறது? கடலினுடைய கலர், கடலினுடைய நிறம் தான் அந்த வானம். நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் ஏன் 75% உப்பு நீரை படைத்தார்? கொஞ்சம் நல்ல நீரை படைச்சிருந்தார்னா, ஒரு கடலை, பாம்பன் கடலை மட்டும் நல்ல தண்ணியா படைச்சிருந்தார் அப்படின்னா பஞ்சம் இருக்காதே, அக்வா வாட்டர் பிரச்சனை இருக்காதே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் அறிவியலை சற்று நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். உப்பு நீர் இருப்பதனால் தான் இந்த பூமி சுற்றி கொண்டிருக்கிறது, இல்லாட்டினா எப்பயோ விழுந்து போயிருக்கும். உப்பு நீர்
அந்த கடல் நீரால் தான் இந்த பூமி அழகாக சுற்றி கொண்டிருக்கிறது. கடல் நீர் இல்லை என்றால் பூமி சுற்றாது என்பதுதான் அறிவியல் உண்மை என்பதை நாம் ஆழமாக பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஆண்டவர் விழச் செய்பவர் அல்ல, எழச் செய்பவர். பேதுருடைய ஊமை நம்ம நல்லா பார்க்கணும். அந்த நடந்த நிகழ்வை பார்க்க வேண்டும். கடல் மீது ஆண்டவர் நடந்து வருகிறார். உடனே பேதுரு சொல்ல, ஆண்டவரே நீர்தான் என்றால் நானும் என்னையும் நடந்து வர சொல்லும் என்று சொல்றார். ஆண்டவர் சொல்றார், வா அப்படின்னு சொல்றார். உடனே பேதுரு நடந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன ஆயிடுச்சு? உள்ள மூழ்க ஆரம்பிச்சிட்டார். உள்ள தப்பு பண்ணிட்டார். என்ன? முன்னாடி இருந்த ஆண்டவர் வான் சொன்ன வார்த்தையை விட்டுட்டாரு. பின்னாடி இருந்த 11 பயல்களும் சொன்னதை கேட்டுக்கிட்டார். இந்த பேதுரு, உனக்கு வயசாயிருச்சு, வேணாம் போகாத, மூழ்கிட்டினா ஒன்றும் பண்ண முடியாது. பேதுரு ஆண்டவர் பக்கம் இருந்த காதை என்று தனக்கு பின்னால் தன் பங்காளிகளிடம் திருப்பினாரோ அன்றே அவர் மூழ்க தொடங்கிவிட்டார். உடனடியாக மூழ்கிற நேரத்திலே ஆண்டவரை நோக்கி கத்துகிறார், ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொல்லுகிறார். இயேசு தன்னுடைய கரத்தை நீட்டுகிறார். மூழ்கி கொண்டிருந்த, விழுந்து கொண்டிருந்த பேதுருவை ஆண்டவர் மீண்டும் தூக்கி விடுகிறார். நம்மையும் தூக்குவார். நம்மையும் தூக்க ஆண்டவர் காத்திருக்கிறார். ஆனால் நாம் தான் ஏனோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இல்லை. சற்று விழிப்பாய் இருங்கள், எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏன் விழிப்பானா என்ன ஃபாதர், நாங்கள் இப்போ முழிச்சு தானே இருக்கோம், முழிக்காமையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம், வேற ஒன்றும் இல்லை. இதுதான் இறுதியான ஒரு கதை. ஒருவன் தங்க வைர தேர் வச்சிருந்தான். யாரு? அரசன். தங்கத்திலையும் வைரத்துல சக்கரமும் தங்கத்துல தேரும் வச்சிருந்தான். அப்ப ஒற்றன் வந்து சொல்லுகிறான், அரசே இன்று இரவு உங்களுடைய தேரை திருட போகிறார்கள் என்று சொல்லுகிறான். அப்ப உடனே அந்த தேரோட்டியை பார்த்து அரசன் சொல்லுகிறார், டேய் இன்னைக்கு திருட போறாங்களாம், முழிச்சிருந்து அதை காப்பாத்திக்க அப்படின்னு சொன்னார். உடனே இவன் என்ன செய்கிறான்? தேரை நிப்பாட்டிட்டு அரசர் உள்ள போன பிறகு முழிச்சிருக்கிறான். அரசன் இரவு 12 மணி அளவில் வருகிறார். என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று கேட்கும்போது அவன் சொல்லுகிறான், இல்லை அரசே, இந்த கடலை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இதில் உப்பு அதுவாக வந்ததா இல்லை யாரும் வந்து கொட்டிட்டு போனாங்களான்னு சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி சொன்னார். நல்லது, சிந்திச்சு கொண்டே இரு, நீ சிந்திச்சு கொண்டே முழிச்சிரு, தூங்கிறாத அப்படின்னு சொல்றார். இறுதியாக அரசன் சென்று விடியற் காலை 4 மணிக்கு எழுந்து வருகிறார். அவன் சிந்தித்து கொண்டிருக்கிறான் எதையோ பார்த்து. உடனே அரசன் கேட்கிறார், இப்பொழுது என்ன சிந்தித்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறார். அவன் சொல்கிறான், அரசே இந்த நட்சத்திரங்கள் அனைத்தும் அதுவாக வந்ததா இல்லை யாரும் கொண்டாந்து நட்டு வச்சுட்டு போனாங்களான்னு சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். இறுதியாக அரசன் விடியற் காலை 7 மணிக்கு வந்து பார்க்கிறான். இப்பொழுது என்னடா சிந்திச்சு கொண்டிருக்கிறாய் என்று சொல்லும்போது அவன் சொல்லுகிறான், இல்ல சப்பரம் அதுவா போச்சா இல்லை யாரும் ஓட்டிட்டு போனாங்களான்னு சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன் அரசேன்னு சொன்னான். அவன் இறுதி வரையிலும் முழிச்சுதான் இருந்தான். ஆனா சப்பரம் என்ன ஆகி போச்சு? தேர் என்ன ஆகி போச்சு? காணாம போச்சு. இன்று நீங்களும் முழிச்சுதான் இருக்கிறீங்க, ஆனால் எப்படியோ கொள்ளையடிக்கப்படுகிறீர்கள். எங்கோ வீழ்ந்து விட்டீர்கள். எங்கோ வீழ்வதற்கு உங்களுக்கு நீங்களே இடம் கொடுத்து விட்டீர்கள். சற்று விழித்துக் கொள்ளுங்கள். இறைவன் விழித்திருக்க உதவுகிறார். நாம் தான் உறங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை உள்ளத்தில் நிறுத்தி நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை ஆழமாக நாம் சிந்தித்து பார்ப்போம். எனவே நாம் வீழ்ந்து கிடக்கிறோம் என்றால் கடவுள் பேதுருவுக்கு கொடுத்த கரத்தை நமக்கும் கொடுக்கிறார். நம்முடைய கரமும் ஆண்டவருடைய கரத்தோடு இணைக்கப்படுகிறது. அவர் தூக்கிவிட தயாராக இருக்கிறார். ஆனால் நாம் ஏனோ நம்முடைய கரத்தை நீட்டவும் இல்லை. பேதுருவை போல் நாம் ஆண்டவரை உதவிக்கு அழைக்கவும் இல்லை என்றால் நாம் வீழ்ந்துதான் கிடப்போம் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே வீழ்ந்து கிடக்கிறோமா இல்லை எழ வேண்டுமா? எழ வேண்டுமென்றால் பேதுருவை போல நாம் கத்தித்தான் ஆக வேண்டும். ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்ற அந்த கத்திதான் ஆக வேண்டும். அன்னாள் தன்னுடைய கண்ணீரின் மூலமாக கத்தினார், ஆண்டவரே எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடும் என்று கத்தினார். ஆண்டவர் அவருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். எனவே நாம் இப்படிப்பட்ட இந்த மனிதர்கள், வீழ்ந்து போனவர்கள் வீழ்ந்தே போகவில்லை, மாறாக எழுந்து நிற்கிறார்கள். யோசேப்பு அன்றைய நாளிலே வீழக்கூடிய அந்த அன்னை மரியாளை தன்னுடைய கரத்தின் மூலமாக தாங்குகிறார், அவரை கூட்டி சேர்க்கிறார். இறுதியாக ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். அன்னை மரியாளும் யோசேப்பும் இயேசுவை பெற்றெடுக்கும் வரை சும்மா சொல்லுங்க, கூடி வாழவில்லை. இது பொய். கூடி வாழ்ந்தாங்க. எப்படின்னா ஆண்டவரோடு அவர்கள் கூடி வாழ்ந்தார்கள். இதற்கு ஒரு உவமையை சொல்லி முடிக்கிறேன். என்னுடைய பகுதியிலே பங்குல ஒரு தம்பதியினருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை உடல் நோயினால் பாதிக்கப்பட்ட சிறிய குழந்தையாக இருக்கிறது. உடனே கணவனும் மனைவியும் அமர்ந்து பேசுகிறார்கள், இனிமேல் நமக்கு குழந்தை பெற்றெடுக்க வேண்டாம், இது கடவுள் கொடுத்த குழந்தை, இந்த குழந்தையை பெற்று வளர்த்தெடுப்பதில் நாம் கண்ணும் கருத்துமாய் இருக்க வேண்டும் என்று தங்களுடைய ஆசையை துறந்து கொண்டு அந்த குழந்தைக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணிக்கிறார்கள். இன்றும் ஒரு சாதாரண தாய் தந்தையே ஒரு குழந்தைக்காக
அற்ப குழந்தைக்காக இந்த உலகத்தில் பிறக்க நம்மை போல பிறந்த அந்த குழந்தைக்காக தங்களுடைய ஆசையை துறக்கிறார்கள் என்றால், அன்னை மரியாளும் யோசேப்பும் என்ன சாதாரண பிள்ளையவா பெற்றெடுத்திருக்கிறார்கள்? அருள் நிறைந்த மரியே என்று சொல்லிவிட்டார். அப்ப அருள் நிறைந்து விட்டதென்றால் அது எப்படி குறைவுபடும்? அது குறைவுபட்டது என்றால் இயேசு ஏன் இவரே உம் தாய் என்று அவரிடம் ஒப்படைக்க வேண்டும்? அவர் என்ன சொல்லியிருக்கணும்? மூத்தவனே அம்மாவை பார்த்துக்க, இளையவளே அம்மாவை பார்த்துக்க, என் தங்கச்சி அம்மாவை பார்த்துக்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்கணும். ஆனால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, இவரே உன் என் அன்பு சீடரை பார்த்து சொல்றார், இவரே உன் மகன், இவரே உன் தாய் என்று கொடுக்கிறார். இயேசு அந்த தாயை அன்பு சீடரிடம் ஒப்படைத்தார். இன்னைக்கு நம்ம அன்பு சீடர்களாக இருக்கிறோமா இல்லை வம்பு சீடர்களாக இருக்கிறோமா என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு அவரிடம் மட்டும் அன்னை மரியாளை ஒப்படைக்கவில்லை, நம்மிடமும் ஒப்படைத்திருக்கிறார் என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட உள்ளத்தோடு ஒரு கெட்ட கல்வனை போல் நாம் தரையை பார்க்காமல், நல்ல கல்வனை போல் நாம் விண்ணுலகை பார்த்து நாமும் கீழே விழுந்து கிடக்காமல் மேலே எழுந்து வர உதவி செய்ய ஆண்டவர் முன் வருகிறார். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு நாமும் இந்த திருப்பலியிலே, ஆண்டவரே நான் வீழ்ந்து கிடக்கிறேன், என்னை எழச் செய்யும் என்று ஆண்டவரிடம் மன்றாடுவோம். ஆண்டவர் தன்னுடைய கரத்தை பேதுருவுக்கு கொடுத்தது போல நமக்கும் கொடுப்பார், நம்மையும் மேலே தூக்குவார் என்ற மனநிலையோடு இந்த திருப்பலியை நாம் பக்தியோடு மன்றாடுவோம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவிடம் சமர்ப்பிப்போம். அப்பா அப்பா விண்ணில் வாழும் அப்பா, என் விண்ணப்பத்திற்கு பதில் தாரும் அப்பா. அப்பா அப்பா விண்ணில் வாழும் அப்பா, என் விண்ணப்பத்திற்கு பதில் தாரும் அப்பா. என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும் என திருச்சபைக்காக தன்னையே அர்ப்பணித்து வாழும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரிகள் இறைவார்த்தையால் மக்களை தாங்கி வழிநடத்தி இறைவன் தந்த மீட்பினை ஒடுக்கப்பட்டோருக்கும் நலிந்த நெஞ்சத்தாருக்கும் எளியவருக்கும் வழங்கி இறை அன்பால் இவ்வுலகை கட்டி எழுப்பிட வரம் தர வேண்டுமென்று புனித வளனார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அப்பா அப்பா விண்ணில் வாழும் அப்பா, என் விண்ணப்பத்திற்கு பதில் தாரும் அப்பா. அப்பா அப்பா விண்ணில் வாழும் அப்பா, என் விண்ணப்பத்திற்கு பதில் தாரும் அப்பா. எங்கள் உள்ளத்தை உமது ஆறுதலால் மகிழ்விக்கின்ற இறைவா, எம் பங்கு மக்களை உன் பாதம் தருகின்றோம். ஒவ்வொரு குடும்பமும் இறை சித்தம் நாடி அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்டம் பெற்றவர்களாய் சமாதானத்தோடு வாழவும், தங்கள் உறவினர்களின் துன்ப துயரங்களில் உடனிருந்து ஒருவருக்கொருவர் தாங்கும் துயர் துடைக்கும் கரங்களாக மாறிட உமது அருளை பொழிந்திட வேண்டுமென்று புனித வளனார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அப்பா அப்பா விண்ணில் வாழும் அப்பா, என் விண்ணப்பத்திற்கு பதில் தாரும் அப்பா. அப்பா அப்பா விண்ணில் வாழும் அப்பா, என் விண்ணப்பத்திற்கு பதில் தாரும் அப்பா. ஞானத்தின் பிறப்பிடமே எம் இறைவா, எம் பங்கில் வாழும் இளைய தலைமுறையினரை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். தொலைக்காட்சியிலும் அலைபேசியிலும் தங்களின் வாழ்வினை தொலைத்து சீரற்ற வாழ்வால் சிதைந்து எம் பிள்ளைகள் வாழ்வை விடுத்து நீதி, நியாயம், நேர்மை நிறைந்த விவேக வாழ்க்கையில் பயிற்சி பெற மெய் ஞானத்தால் நிரப்பிட வேண்டுமென்று புனித வளனார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அப்பா அப்பா விண்ணில் வாழும் அப்பா, என் விண்ணப்பத்திற்கு பதில் தாரும் அப்பா. அப்பா அப்பா விண்ணில் வாழும் அப்பா,
என் விண்ணப்பத்திற்கு பதில் தாரும் அப்பா. எல்லா காலங்களிலும் அரசாளுகின்ற இறைவா, எம் நாட்டை ஆள நல்ல தலைவரை எதிர்நோக்கும் நிலையிலே மக்களின் தேவைகளை உணர்ந்து அரசாளும் திறன் கொண்ட தலைவர்கள் உருவாகிடவும், இனம், மொழி, சமயம் கடந்து சுயநலமற்ற சமத்துவ ஆட்சி நிலவிடவும், உண்மையும் நேர்மையும் உலகாளும் ஆற்றல்களாக உருவெடுக்கவும், நலிந்த நிலையில் இருப்போரின் உரிமைகள் மீட்டெடுக்கப்படவும் உமது அருளை பொழிந்திட வேண்டும் என்று புனித வளனார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அப்பா அப்பா விண்ணில் வாழும் அப்பா, என் விண்ணப்பத்திற்கு பதில் தாரும் அப்பா. அப்பா அப்பா விண்ணில் வாழும் அப்பா, என் விண்ணப்பத்திற்கு பதில் தாரும் அப்பா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னை ஸ்கொலாஸ்டிகா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியையும் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். கல்லூரியை வழிநடத்தும் அருள் சகோதரிகளையும் பணிபுரியும் ஆசிரிய பெருமக்களையும் ஆசீர்வதித்து பணியை செவ்வன செய்திடவும், கல்வி கற்கும் மாணவிகளின் வாழ்வு ஒளிமயமாக அமையவும், வருகின்ற ஆண்டு கல்லூரிக்கு நல்ல சேர்க்கை பெற வேண்டும் என்று புனித வளனார் வழியாக இறைவாமை மன்றாடுகிறோம். அப்பா அப்பா விண்ணில் வாழும் அப்பா, என் விண்ணப்பத்திற்கு பதில் தாரும் அப்பா. அப்பா அப்பா விண்ணில் வாழும் அப்பா, என் விண்ணப்பத்திற்கு பதில் தாரும் அப்பா. கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்முடைய குடும்பம் விழுந்து போய் கிடக்கிறதா? தொழில் விழுந்து போய் கிடக்கிறதா? பிள்ளைகள் ஊதாரியாக சுற்றுகிறார்களா? குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறதா? வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதா? திருமண பாக்கியம் இன்னும் அமையாமல் இருக்கிறதா? ஆண்டவிடம் ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்து ஆண்டவிடம் ஜெபிப்போம். ஆண்டவரே, அன்று வீழ்ந்து போன பேதுருவை கரம் கொடுத்து தூக்கியது போல இன்று நாங்கள் வீழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கரங்களை பிடித்து நீர் மேலே தூக்கி விடுவீராக. எங்கள் உடல் முழுவதும் ஆசீர்வதிப்பீராக. நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவர்களை சுகம் கொடுப்பீராக. குழந்தை பாக்கியத்திற்காக கண்ணீரோடு காத்திருப்பவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கொடுப்பீராக. திருமண வரத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல திருமண பாக்கியத்தை கொடுப்பீராக. வேலை வாய்ப்பிற்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பீராக. கணவன் மனைவி இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய சந்தேக புத்தி, சோம்பேறித்தனம் அனைத்தையும் ஒழித்து குடும்பத்திற்கு உகந்த திருக்குடும்பமாய் வாழ்ந்த யோசேப்பு மரியா இயேசுவை போல இந்த குடும்பமும் நல்ல முறையில் வாழவும் மென்மேலும் உயரவும் எங்களுடைய எண்ணங்களை உயர்த்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பலிபீடம் வருகின்றேன், பலியாக தருகின்றேன். பலிபீடம் வருகின்றேன், பலியாக தருகின்றேன். ஏற்றிடுவாய் இறைவா, என்னை ஏற்றிடுவாய் தலைவா. ஏற்றிடுவாய் இறைவா, என்னை ஏற்றிடுவாய் தலைவா. பலிபீடம் வருகின்றேன், பலியாக தருகின்றேன். பழமையும் வாழ்வும்
சகோதர சகோதரி, என்னுடைய உங்களுமான இப்பலி எல்லாமல்ல இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக நாம் அன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தம் நன்மைக்காகவும் புனிதத்து அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தவும் ஒரே திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்களும் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்புவின் அவநாளிலே தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினி. தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உண்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்திற்கு தலைவராக ஏற்படுத்தினீ. கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளையும் உமது பிள்ளைகளையும் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும்
பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். தந்தையை உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிலும் எங்கள் சகோதர சகோதரி இறந்தோர் அனைவரையும் நீ இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமணி ஏற்றுக்கொள்மைகள் நிறுவின் தயவாய் இரக்கமாயிரு. கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மொக்குவந்தவராக இருந்தவராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்ற உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரட உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழ் மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். மொழிந்தீரே, எங்களுடைய பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்திற்கு அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி நம்மோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும்.
இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உயிருள்ள இறைவன், வீழ்ந்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கரம் தூக்கி மேலே எழச் செய்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இப்பேற்பட்ட இந்த உன்னதமான திருவிருந்திலே பங்கேற்க அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்திலிருந்தருளி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும், எனது ஆன்மா குணமடையும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தும் இம்மை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித யோசேப்புவின் நவநாளில் பேரின்பம் கொள்ளும் உமது குடும்பத்தை இப்பீடத்தின் திருவுணவால் நிறைவு செய்துள்ளீரே. முடிவில்லா உமது துணையால் இக்குடும்பத்தை பாதுகாத்து உம் அருள் கொடைகள் அதில் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.